ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில கூட நீங்கள் யாவரும் அவளோடு ஆராதிக்கும்படியாய் காத்திருக்கிறீர்கள். நாட்கள் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். வாசித்து தேவனை நீங்கள் நானுமாய் சேர்ந்து தேவனை நாம் ஆராதிப்போம். வாசிங்கள். சங்கீதம் 57 சங்கீதம் 2 வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். நீங்கள் நானும் இந்த நாட்களில நம்மளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நாம் கூப்பிடுவோம், ஆராதிப்போம். அவர் நம்மிடத்தில் வந்து நம்மளுக்கு வேண்டியவை எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா? எல்லா சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு அந்த யெகோவா தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், தன்னுடைய கரங்களுக்குள்ளாய் அடக்கி வைத்து ஆளுகை செய்கிறவர். அவர் மகிமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அரசாளுகை செய்கிறவர். நீர் எங்களுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீங்க. எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு விலகுவதும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில இப்பொழுதே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி உம்மை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இரட்சணிய கண்மலையாய் இருக்கிறவர் ஆண்டவரே, மறுதோன்றி பூங்கொத்தாய் இருக்கிறவர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, அடி பண்ணுகிறோம். நீர் வருவீராக, எங்கள் மத்தியில கர்த்தர் கடந்து வருவீராக. உன்னதமான தேவனாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வாருமையா ஆண்டவரே, தலை சிறந்த போதகரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி ஆவியானவரே. உன்னத தேவனே, இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே, உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. பேச்செல்லாம் நேசரே, உம்மை பற்றி தானே ஐயா. பேரின்ப பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழனும் தூயோனாய் வாழணும். உம்மை துதித்து மகிழனும் தூயோனாய் வாழ. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
நீர் எங்கள் மத்தியில் இந்த காலை நேரத்துல நீர் கடந்து வந்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுடைய ஆராதனைகள்ல பிரியப்படுகிறவர். நீர் ஆராதனைக்கு மாத்திரம் ஆண்டவரே பாத்திரராய் இருக்கிறீங்க. எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதிக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தருடைய பிரசன்னம் இணைந்து மகிமைப்படுவதாக. அவர்கள் ஆராதிக்கிற வேளையில கரங்களை தட்டி உம்மை நோக்கி பார்க்கிற வேளையில, உள்ளத்துல தேவனை ஆராதிக்கிற வேளையில, ஆண்டவரை சேர்ந்து பாடல்களை பாடி ஆராதிக்கிற வேளையில, ஆண்டவரே அவங்களுக்குள்ளாக பலிபீடங்கள் கட்டப்படுவதாக. அந்த பலிபீடத்துல செலுத்துகிற பலிகளை கர்த்தர் தாமே அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்திருக்கிறீங்க. எங்களுக்குள்ள இருக்கிற உகந்தமான ஆண்டவரே நல்ல பலிகளை உமக்கென்று நாங்கள் செலுத்தும்படியாய் இந்த நாட்கள் உற்சாகத்தோடு முழு மனதோடு ஆண்டவரை கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும், தடைகளை அகன்று போக வைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் கூட நம்மளை ஆண்டவர் கடந்த 7 மாதங்கள் அற்புதமாய் கர்த்தர் நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த 8வது மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவராய் இருக்கிறார். முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், வாசித்த பகுதிகளில் 57 சொல்லப்பட்டதை போல அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்துல எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரை ஆராதிக்கிறேன். ஆமென். நீங்கள் நானும் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், செய்ய போகிறவர் அல்ல, செய்து முடிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு முன்பதாய் குறைவில்லை, அவருடைய கண்களுக்கு முன்பதாய் எல்லாம் நிறைவானவைகளாக இருக்கிறது. அந்த நிறைவுள்ள தேவனை நாம் கரங்களை தட்டி அந்த ஒரு பாடலை நாம் பாடுவோமா? ஆமென். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதனை பண்ணுவோமே. அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமே. வெறும் பார்வையாளர்களாய் இல்லாதபடி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவர்
எஸ், வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டி ஓ பாதைகள் எல்லாம் மெய்யாய் பொழிய வைக்கிற தேவன். ஓ பாதைகளை நம்முடைய குடும்பத்திற்கு நீக்கிற தேவனாய் இருக்கிறார். எஸ், கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவரை போல யார் உண்டு? அவரை போல காப்பதற்கு வேறு எந்த ஒரு சேனைகள் உண்டு? எஸ், அவருடைய சேனைகள் நம்மளுக்கு முன்பதாய் வந்திருக்கிறது. கரங்கள் தட்டி பாடுவோமே. வருஷத்தின் நன்மையினால், வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் தீய பொழுந்தீரே, எல்லா பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றி நீர் மறிக்க பண்ணுவோமா? இருளை அகற்றுகிறவர். எதிரின் கண்கள் முன்பாக தலையை தீர செய்தீரே. எதிரின் கண்கள் முன்பாக தலையை தீர செய்தீரே. ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அதை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். கரங்களை தட்டி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோமா? இந்த தேவனால், இந்த தேவனால்.
நன்மைகளின் நாயகரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் போதுமானவர், மகிமை சிறந்தவர் ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்களை ஆளுகை செய்யும்படியாக இந்த ஆராதிக்கிற வேளையில கடந்து வந்திருக்கிறபடியான நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலனை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டதை போல புதிய பலன் எங்கள் மேல கடந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எஸ், கண்களை மூடி புதிய பலத்தை கொடுக்கிறவர், புதிய காரியங்களை செய்கிறவர், இதோ உனக்காக காரியங்களை செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டதை போல தேவன் இதோ காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கிருபையே மாறாத கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. எத்தனை பேர் பிரியமாய் வந்திருக்கிறீங்க? தேவா உம் சமூகமே எனது பிரியமே. எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு மேலானது. உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா கண்மலையின் வெடிப்பில் வைத்து உம் கரத்தால் எங்களை மூடிக்கொள்ளுகிறவர் ஆண்டவரே. கண்மலையின் வெடிப்பில் வைத்து உம் கரத்தால் எங்களை மூடிக்கொள்ளுகிறவர் ஆண்டவரே. எங்கள் மேல் அக்கறை உடைய தேவனாய் இருக்கிறவர் ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த ஆராதிக்கிற வேளையில எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆண்டவரே ஏற்றுக்கொள்வீராக. உமக்கே மகிமை செலுத்தும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களை அங்கீகரித்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெண்மையும் சிவப்பும் ஆண்டவரே, ஆண்டவரே தலை தங்கமான நிறமுடையவரே ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய கிருபைகள் எங்களை ஆண்டவரே சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. நிலையற்று போகாதபடி எங்களை நிலைநிற்க வைக்கிற தேவனாய் இருக்கிறவர். எத்தனையோ போல் ஆண்டவரே வேளையில எங்களுக்கு நேராக எழும்பின கடல் சீற்றத்தை ஆண்டவரே கர்த்தர் நிர்மலமாய் ஆக்கி போட்டீங்களே. கர்த்தர் எத்தனையோ மாதங்கள்ல கர்த்தர் ஆண்டவரே ஒன்றும் தெரியாத சூழ்நிலை காணப்பட்டிருந்த போது கர்த்தருடைய கரம் எங்களுக்கு பலத்த துருகமாய் காணப்பட்டிருந்தது. கர்த்தருடைய கரம் எங்களுக்கு மேலான நன்மைகளை செய்திருந்தது. இந்த மாதத்திலும் கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்துகிற அந்த ஆண்டவரே விதத்திற்காய் காரியத்திற்காய் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய
கிருபை ஊற்றப்படுவதாக. ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபை ஊற்றப்படுவதாக. தேவ நன்மைகள் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபை ஊற்றப்படுவதாக. இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல, இந்த கேடு நிறைந்த உலகத்துல, இந்த பாடுகள் நிறைந்த உலகத்துல, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் நெருக்குகிற இந்த உலகத்துல உம்முடைய கிருபை ஒன்றுதானே எங்களை வாழ வைக்க முடியும். அந்த கிருபையை தாருங்கப்பா ஆண்டவரே, அந்த கிருபையை தாருங்கப்பா. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே, பொல்லாங்கு நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அநீதியான சூழ்நிலைகள் எங்களை நெருக்குகிற இந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய கிருபை இந்த மாதத்துல ஆண்டவரே ஊற்றுங்க ஊற்றுங்க. பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் நான் உதவி செய்வது லேசான காரியம் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, உம்முடைய மேலான கிருபையை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி கேட்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவரே கர்த்தர் கிருபையை ஊற்றுங்க. தகுதி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் தகுதிப்படுத்தி, நிலையற்றவர்களுக்கு கர்த்தர் நிலவரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறவர். இயேசுவின் கரம் இந்த நாட்களில கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்கள் மேல கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய மேலான மகிமை ஆண்டவரே இந்த குடும்பத்தார் ஒவ்வொரு மேலையும் ஊற்றப்படட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஆராதிக்கிற வேளையில, கரங்களை நம்பி உயர்த்துகிற வேளையில, விசுவாசித்து உயர்த்துகிற இந்த வேளையில அவங்களுக்கு மேலாக ஆண்டவரே இருக்கிற காரியங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அவங்களை ஆண்டவரே மாற வைக்கிறதான சூழ்நிலைகளை கொண்டு வருகிற எதிர்மறையான சூழ்நிலைகளின் என்ற காரி மேகங்கள் இந்த நாட்களில் கலைந்து போய் தேவன் வெளிச்சமாய் இருக்கிறவர் கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பீராக. உம்முடைய பிரசன்னம் என்ற வெளிச்சத்தை இந்த ஆராதிக்கிறவர்கள் மேல கர்த்தர் ஊற்றுவீராக. ஓ மகிமையே, ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய கிருபை ஊற்றப்படுவதாக. ஆவியானவரே ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நிலம் ஆண்டவரை காத்திருக்கிறதை போல ஆண்டவரே பயிர்கள் எல்லாம் விதைக்கப்பட்டு ஆண்டவரே நிலங்கள் காத்திருக்கிறதை போல நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய மலையை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுங்க. நாங்கள் முளைத்து எழும்பும்படியாக கர்த்தர் துவங்குகிறவர். ஆரம்பிக்க வைக்கிற காரியங்களை கர்த்தர் தந்து எங்களுடைய ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தர் உம்முடைய ஆண்டவரே அபிஷேகத்தினால் எங்களை ஊற்றி கர்த்தர் எங்களை முளைக்க வைத்தருளுவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிதான கிருபைகளை சுண்டு கொடுக்கிறதுக்காய் நன்றி. பெரிதான தேவ கரம் எங்களை சுண்டு கொடுக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறிய பையனாய் இருக்கிற தாவீதை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாவீதோடு இருந்ததை போல கர்த்தர் எங்களோடும் கூட இந்த நாட்களில் இருப்பீராக. ஒவ்வொரு சூழலும் கர்த்தர் கூட இருப்பீராக. ஆண்டவரே, கோலியாத்துக்களை சந்திக்கும் போது, பெலிஸ்தியர்களை சந்திக்கும் போது ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே எதிர்மறையான சூழ்நிலை ஆண்டவரை எதிர்நோக்கும் போது கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் நம்மளோடு கூட இருந்து அவர் சொன்ன அந்த வார்த்தை அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நன்றி. அடுத்ததாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில கூட புதிய மாதத்துல புதிய புதிய வாய்ப்புகள் நம்மளுக்கு ஆண்டவர் திறந்து கொடுக்கும்படியாக, புதிய புதிய தொழில்கள், புதிய புதிய முன்னேற்றமான பாதைகள் கர்த்தர் திறந்து தரும்படியாக, இந்த நாட்கள் அநேக நாட்கள் நினைத்திருந்த காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களை நிறைவேற்றும்படியாக கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? புதிய காரியத்தை செய்து தருகிறவரே, சொல்லுங்க வாய்களை திறந்து, புதிய காரியத்தை செய்து தருகிறவரே
ஆண்டவரே திட்டங்களை தருகிறவரே, அதை செயல்படுத்தி மகிழ செய்கிறவர் நீர்தானே. ஆண்டவரே துவக்கத்தை ஆரம்பிக்கிறவர் நீர்தானே. புதிய துவக்கத்தை என்னக்குள்ளாக ஏற்படுத்துங்க. எங்க குடும்பத்துக்குள்ளாக இதுவரைக்கும் சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த புதிய துவக்கம் ஆண்டவரே உதயமாகிறது. ஆண்டவரே சந்தோஷம் என்ற துவக்கம் உதயமாகட்டும். எங்கெங்க எந்தெந்த நன்மைகள் எல்லாம் உதயமாகாமல் இருந்ததோ இந்த நாட்கள் அந்த நன்மைகள் உதயமாகும்படியாக கர்த்தருடைய கரம் எங்கள் மேல வந்து அமரட்டும். கேளுங்க, வாய்களை திறந்து புதிய துவக்கங்கள் வந்து அமரட்டும். புதிய துவக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தொடங்கப்படட்டும். கர்த்தர் ஆரம்பித்தவைகள் ஆண்டவரே நிச்சயமா இறுதி வரைக்கும் வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. கர்த்தர் இறுதி வரைக்கும் வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. நான் கர்த்தர் எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே துவக்கத்தும் ஆண்டவரை துவங்குகிறவர் நீராய் இருக்கிறபடியால கர்த்தர் ஆண்டவரை நிச்சயமா எங்களை வழி நடத்தி தர போதுமானவராய் இருக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் தொடங்கினவர். ஆண்டவரே ஒவ்வொரு முற்பிதாக்களுக்கு ஒரு ஓட்டத்தை தொடங்கினவர். முடிவு வரைக்கும் கர்த்தர் கூடவே இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக நன்மைகளை செய்ததை போல இந்த நாள்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய காரியங்கள் ஆபீஸ்ல, ஆண்டவரே குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆண்டவரே கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்துல புதிய புதிய துவக்கங்கள் தேவனால் தொடங்கப்படுவதாக. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட துவக்கங்கள் இந்த நாட்களில் உருவாகட்டும். ஆண்டவரே கரங்களை தட்டி நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து தரப்போகிறபடியால இதோ உனக்கு முன்பதாய் ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாய் வாசல்கள் திறக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. தொடங்கி செய்கிறவர் அவரே துவக்கமாய் இருக்கிறபடியால கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி ராஜா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆராதனையில வழி நடத்தி கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்க வைத்தீங்களே, உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட சபையின் அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். வருகிற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு தொடர் துதி ஆராதனை ஆன்லைன் மூலமாக நடைபெறும். தொடர்ந்து இந்த மாதம் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளும் ஆன்லைன் மூலமாகவே நடைபெறும். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் சாட்சிகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள மொபைல் நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நமது ஆராதனைகள் மற்றும் தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நமது சபையின் யூடியூப் லிங்கை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், வருகிற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு தொடர் துதி ஆராதனை ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பாகப்படும். எனவே விசுவாசிகள் ஆயத்தத்தோடு புதன்கிழமை மாலை காத்திருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு தாமே எல்லா மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடுகிற வேளையில கர்த்தருக்கு என்று நாம் உதாரணமாய் கொடுக்க போகிறோம். ஒரு பாடலை கூட பாடுவோமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுறதே நீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுறதே நீரையா. துணிந்து தூக்கினேன், பெரியவன்
கொடுத்ததான படைக்கப்பட்டிருக்கிறதான காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி படைக்கப்பட்ட காணிக்கைகள் மேலாய் கரங்களை வைத்துக் கொண்டு ஜெபிப்போமா. இயேசுவே, உமக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறதான இந்த காணிக்கைகளை ராஜா உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே, இதை நீர் ஏற்றுக்கொள்வீராக, இதை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரை, உமக்கென்று கொடுத்ததான ஆத்துமாக்களை உள்ளங்களை கர்த்தாவே இந்த மாதத்துல ஒரு நிறைவான சந்தோஷத்தை நீர் ஆண்டவரே அவர்கள் காணும்படியாய் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்க ஆண்டவரை பொற்கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் குனிந்து தூக்கினீரல்லவா, இதுவரையில நடத்தி வந்தீரல்லவா, இந்த மாதத்துல அவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக. மேலானவைகள், இதுவரையில் அவங்க பெற்றுக்கொள்ளாத மேலான ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷத்துல இந்த மாதத்துல தாமே அவர்களுக்கு கிடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால நாங்க எல்லாரும் இணைந்து ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல தகப்பனே, இப்பொழுது கூட கேட்க இருக்கிறதான இந்த மாதத்தினுடைய முதலாவது வாரம் ஆண்டவரே செய்தி வேலைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அப்பங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் புசிக்க போகிறதான இந்த அப்பங்கள் இந்த 8வது மாதத்திற்கு தேவையான முழு போஷாக்கையும் கொடுக்கிற ஆண்டவரே நன்மையுள்ளதாய் காணப்படுவதாக. ஆண்டவரே, ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, உங்க சித்தம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த அப்பத்தை நாங்கள் புசிக்க கூடாதபடி இருக்கிறதான எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போவதாக. முற்றிலுமாக உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில கூட தேவனை நாம் ஆராதனை பண்ணினோம். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். மிகுந்த சந்தோஷம் உங்களோடு கூட இருப்பதற்காய். கர்த்தர் நல்லவர். கூடிய சீக்கிரத்தில் தேவ ஆலயத்தை கர்த்தர் திறக்க வைக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் ஷார்ப் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நம்மளுக்கு 1ஆம் தேதி அன்று நம்மளுடைய சபையில நம்மளுக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெற்றது. கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். வாசிப்போமே, தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இங்க நம்ம பார்க்கிறோம், தானியேல் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பார்க்கிறோம், ஏன் அவனுக்கு இவ்வளவு ஆண்டவர் காரியங்களை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே பதில கொடுக்கிறாருன்னா, அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அவன் மேல் ஏன் இவ்வளவு பிரியம்னா, அவனுடைய ஜெபத்துல அவ்வளவு ஒரு அழகான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் அங்க நம்ம பார்த்தோம். வாக்குத்தத்த ஆராதனையில அவன் தானியேலுடைய ஜெபத்துல அவன் செய்த ஜெபங்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாட்களில கூட தானியேலை குறித்து இன்னொரு விசேஷித்த தன்மையை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளோடு இடைப்பட போதுமான தேவனா இருக்கிறார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போமே. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பாருங்கள், தானியேலுக்கு இங்க என்ன கிடைச்சிச்சா? தயவும் இரக்கமும் கிடைச்சிச்சான். யார் மூலமா கிடைச்சிச்சு? தானியேலுக்கு தேவன் பிரதானிகள் மூலமாய் கிடைக்க வைக்கிறார். இந்த நாட்களில் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட இரக்கத்தையும் தயவையும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிட வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, ஏன் தானியேலுடைய வாழ்க்கையில இரக்கத்தையும் தயவையும் கட்டளையிடுகிறார் என்றால்,
இங்க நாம் பார்க்கும்போது தானியேலுடைய வாழ்க்கையில அவன் பிரதானிகளுடைய ஒரு அதிகாரத்துக்குட்பட்டவனாய் இருக்கிறான். அந்த அதிகாரத்துல எவர்களுக்கெல்லாம் தயவும் இரக்கமும் வேணும் என்றால் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல, ஒரு அதிகாரத்துக்கு கட்டப்பட்டு இருக்கிறோம், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இனி பதிலே இல்ல, கதவே திறக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல தான் கதவு திறக்கப்படுகிறது. ஒரு காரியங்கள் புலம்படுகிறது. ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு காரியம் தெரிகிறது. இதுதான் தயவும் இரக்கமும் நம்மளுடைய வாழ்க்கையில நெருங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சூழலை. இது எந்த ஒரு மனுஷனாலும் நம்மளுக்கு ஏற்படுத்த முடியாது. மனுஷனுக்கு அப்பாற்பட்ட நிலையில ஏற்படுகிற ஒரு காரியம். வேதத்துல அநேக காரியங்களை சொல்ல முடியும். அநீதியா இருக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதி, எப்ப பார்த்தாலும் அவன் அநீதியா இருக்கக்கூடியவன், நியாயம் செய்யாதவன். ஆனா ஒரு விதவை அடிக்கடி எனக்கு இவன் நியாயம் செய்ய மாட்டானா, அடிக்கடி அவன் கிட்ட போய் நியாயம் செய்ய மாட்டானான்னு சொல்லி அடிக்கடி அலட்டி கொண்டது நிமித்தமா அநீதியா இருக்கக்கூடிய மனுஷன் ஆண்டவர் மூலமா என்ன செய்யப்படுகிறான்? அவனுடைய ஸ்டைலே அநீதியான மனுஷன். ஆனா ஆண்டவர் மூலமாய் இவன் நியாயம் செய்கிறவனாய் மாற்றப்படுகிறான். அந்த ஏழை விதவைக்கு அவன் நியாயம் செய்யக்கூடியவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. இந்த நாட்களில நியாயமே கிடைக்காது, இந்த நாட்களில் நம்ம எதிர்பார்க்கிற காரியமே நடக்காது என்று சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதில்ல, அவைகளுக்குள்ளாக ஒரு இரக்கமும் தயவும் ஏற்படுத்துகிறது. யாருடைய செயல் என்றால் நம்மளுடைய தேவனுடைய செயலாய் காணப்படுகிறது. அதே போலத்தான் இங்க இவனுடைய இந்த தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்துல பார்க்கும்போது இவனுடைய வாழ்க்கையும் யோசேப்புடைய வாழ்க்கையும் ஒத்து போகிறவைகளாய் இருக்கிறது. எப்படி என்றால் இவனும் அடிமையாய் கொண்டு வரப்படுகிறான், யோசேப்பும் அடிமையாய் கொண்டு வரப்படுகிறான். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்கள்? பல வேதனைகளினாலும் சோதனைகளாலும் அகப்பட்டு பல காரியங்களில் வேதனைகளுக்குள்ளாய் காணப்படுகிறது. நிச்சயம்தான், உண்மைதான். ஆனா அரண்மனையில ராஜாக்கு முன்னிலையில் நிற்கப்படக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் ஏற்படுகிறது. தேவன் இவர்கள் ரெண்டு பேரையும் கத்த உயர்த்தின விதங்கள் ஒரே நிலையாய் காணப்படுகிறது. ஆகையால் ஒத்து போகக்கூடிய ஒரு செயல்கள் காணப்படுகிறது. இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம் என்னவென்றால், ஒரு மனுஷனுக்கு தயவும் இரக்கமும் ஆண்டவரால தான் ஏற்படும். ஆனா எப்படி ஏற்படும்? தானியேலுக்கு எதன் மூலமா ஏற்பட்டுச்சு? ஏன் தானியேலுக்கு மட்டும் விசேஷமா ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில தயவு ஏற்படணும், வாசல் திறக்காத இடத்துல வாசல் திறக்கணும், மனுஷனுடைய பலத்துக்கு மிஞ்சி ஒரு காரியம் ஒன்று நடக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இரக்கமும் தயவும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா இன்னைக்கு தானியேலுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க போகிறார். சில விசேஷித்த தன்மைகள் என்னவென்றால் வாசிப்போம். 8வது வேத வசனத்தை நாம் வாசிப்போம். வாசியுங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த போதும், தன்னை தீட்டுப்படுத்த லாகாது என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பார்க்கிறோம், இவன் அடிமையாய் பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறான். இவனோ எருசலேமில் இருக்கக்கூடியவன். இங்கு கொண்டு வரப்பட்டதான இடத்துல எப்படிப்பட்ட இடம்னா பாபிலோன் விசேஷ வேற்று விதமான கலாச்சாரம், வேற்று விதமான பண்பாடுகள் நிறைந்த ஒரு இடம். இவனுடைய சாப்பாடு முறைகளும் இவனுடைய வழிபாடுகளும் பண்பாடுகளும் வேற. ஆனா இங்க வந்ததுக்கு பிற்பாடு ராஜா ஒரு கட்டளை இடுகிறான். என்ன கட்டளை? சிலரை மாத்திரம் தன்னுடைய அரண்மனை வேலைக்காய் வேறு பிரிக்கிறான். அந்த வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு ராஜா கட்டளை இடுகிறான். என்ன கட்டளை இடுகிறான் என்று தெரியுமா? நான் என்ன சாப்பிடுகிறேனோ அந்த விலை உயர்ந்த ருசி உள்ள ஆகாரத்தை தான் இவர்கள் சாப்பிட வேண்டும். இரண்டாவது, நான் எந்த திராட்சரசத்தை குடிக்கிறேனோ அந்த திராட்சரசத்தை தான் இவர்கள் குடிக்கணும் என்று சொல்லி இவர்கள் விசேஷமாய் பேணி பாதுகாக்கப்பட்டு போஜனத்தினால விசேஷமாய் அவர்களுக்கு நல்ல சிறப்பான சாப்பாடுகளை கொடுத்து ஞானத்திலும் சிறந்தவர்களையும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளையிடுகிறான். இப்பொழுது தானியேல் மேல்
ஒரு பயங்கரமான கட்டளை. என்ன கட்டளை தெரியுமா? இந்த சாப்பாடை தான் சாப்பிடணும், இந்த சாப்பாடை தான் சாப்பிட்டாகணும். ராஜா என்ன குடிக்கிறாரோ அதை தான் இவனு குடிச்சாகணும். மாற்றுறதுக்கு வேற வழி இல்லை. அங்க மாறணும்னா ராஜா போட்டிருக்கிற அதிகாரத்தையே மீறக்கூடிய ஒரு செயல். அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராஜா மூர்க்கம் கொண்டால் தலை துண்டாக போகும். அங்க ராஜா பார்க்கறது இல்ல, ஆனா ஸ்தானாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஸ்தானாதிபதி என்ன செய்கிறான்? அவன் பயப்படுகிறவனாய் இருக்கிறான். அவன் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவனுடைய தலையும் வெட்டப்படுகிறவைகளாய் காணப்படும். இங்க இப்ப தானியேலுக்கு என்ன சொல்லுனா, என்னுடைய வழிபாடு வேற, என்னுடைய பண்பாடு வேற, என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வேற. ஆனா எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாம ராஜாவுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாய் மாறிவிடுகிறது. என்னுடைய போஜனம் தீட்டுள்ளவைகளாய் இருக்குமே என்று சொல்லி அவன் மிகவும் வேதனைப்படுகிற ஒரு காரியம் அங்கு காணப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தன்னை தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறான். ஏன் இன்னைக்கு அதுக்கும் நம்மளுக்கும் என்ன அப்படி நம்ம நினைக்கலாம். அங்க பார்க்கிறோம், அவன் ஏன் அப்படி தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி நினைக்கிறான் என்றால், இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற அவன் அங்க பாபிலோன் தேசத்து ராஜாவுடைய போஜனம் அவங்களுடைய தேவர்களுக்கு முன்பதாய் படைக்கப்பட்டு அவர்களுடைய காரியங்களுக்குள்ளாக காணப்பட்ட கலவப்பட்டவைகளாய் இருக்குமே, இவைகளை நான் புசிப்பேன் என்றால் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற என்னுடைய தேவாதி தேவனை நான் தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியமாய் போய்விடுமே என்று சொல்லி அவ்வளவு தெளிவாய் அவன் என்ன செய்கிறான், நினைக்கிறான். ஏனென்றால் இவன் ஆராதிக்கும் போது இவனுடைய இருதயத்துக்குள்ள, இவனுடைய வாழ்க்கைக்குள்ள, இவனுடைய சரீரத்துக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறாரே. அவரை நான் உட்கொள்கிற ஒரு காரியத்தை நிமித்தமாக நான் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி அவ்வளவு என்ன செய்கிறான், மிகவும் அதிகமாய் அவன் என்ன செய்கிறான், நினைப்புடையவனாய் காணப்படுகிறான். தேவனை ஆராதிக்கிற நான் என்னுடைய சாப்பாடு நிமித்தமாய் கூட அவரை தீட்டுப்படுத்தக்கூடாது. நான் உட்கொள்கிற காரியம் அது உள்ள போய் என்னுடைய உள்ளத்துக்கோ, தேவன் வாசம் பண்ணுகிற சரீரத்துக்கோ, ஆவிக்கோ, ஆத்துமாக்கோ நாம் என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறான். இப்படிப்பட்ட நினைப்பு எப்ப தெரியுமா வரும்? தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது நிமித்தமாய்த்தான் வரும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்ப தெரியுமா வரும்? இப்படிப்பட்ட சோதனைகளை மேற்கொள்ள இப்படிப்பட்ட தெளிவு எப்படி தெரியுமா வரும்? வேத வசனத்தின் மூலமாய்த்தான் வரும். ஒருவேளை இயேசு பாருங்க, சோதிக்கப்படும்படியாய் பிசாசனுடைய ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டதை போல அங்க வேத வசனம் வரும். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல படிச்சீங்கன்னா தெரியும், இயேசுவானவரை பிசாசானவன் சோதிக்கும்படியாக வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறான். இயேசுவை சோதிக்கும்படியாக பிசாசன் ஆனவன் என்ன செய்கிறான், சோதிக்கும்படியாக இயேசுவை வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போகிறான். ஒரு அதிகாரம் கூட்டிட்டு போனவன் 3 ஆப்ஷனை கொடுக்கிறான். ஆண்டவர் அங்க எதனால தெரியுமா வெல்லுகிறாரு? வசனத்தினால. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் வசனத்தினால அந்த இடத்துல என்ன செய்கிறார், தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, தன்னை உடன்படுத்தி விடாதபடி தேவகுமாரனா இருக்கக்கூடிய இயேசுவே பிசாசுடைய அதிகாரத்தை தகர்த்தெறியும்படியாய் வசனத்தை என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில தீட்டு உள்ளது எது என்பது என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்வதற்கு, அதை தடுப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை படிக்கிறது மூலமா தான் வசனம் சொல்லிக் கொடுக்கும். இது தீட்டு உள்ளது, இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இது தேவன் விரும்பாதது, இது தேவனுக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி வேத வசனம் தான் நம்மளுக்குள்ளாக சொல்லிக் கொடுக்கும். அங்க பார்க்கும்போது தானியேலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த எண்ணம் காணப்படுகிறது. தேவனை இந்த போஜனத்தினால, இந்த விலை உயர்ந்த சாப்பாடுனால, இந்த ருசி உள்ள ஆகாரத்தினால, இந்த கலவை பண்ணப்பட்டதான
காரியத்தினால என் தேவனை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய தேவனுக்குள்ளாக தன்னை என்ன செய்கிறான்? வார்த்தையின் மூலமாய் திடப்படுத்திக் கொள்கிற ஒரு காரியத்தை அறிய முடிகிறது. இந்த நாட்களில அந்த எண்ணம் முடிகிறபடினால தான் கர்த்தர் அவன் மேல் இரக்கத்தையும் தயவையும் காட்டினான். இந்த நாட்களில் நம்மளும் தேவனை ஆராதிக்கிறோம். நம்மளுக்கும் அநேக சூழ்நிலைகள், ருசியுள்ள ஆகாரங்கள், விலை உயர்ந்த ஆகாரங்கள், ஒரே ஒரு பயங்கரமான காரியங்கள் என்று சொல்லி பல சூழ்நிலைகள், சில அதிகாரங்கள் மூலமாய் சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு காணப்படலாம், வாய்க்கலாம். ஆனா உங்க மனசு சொல்லும் இதை சாப்பிடக்கூடாது. வேத வசனத்தின் மூலமா சில காரியங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும். இது தேவனுக்கு உகந்தது இல்லை என்று சொல்லப்படும் போது உங்களை தீட்டுப்படுத்தாதபடி இருப்பீர்கள் என்றால் அந்த சூழ்நிலைகள்ல தேவன் மனுஷன் அல்லங்க, தேவன் வந்து உங்களுக்கு தயவை காட்டுவாரு, இரக்கத்தை காட்டுவாரு. அந்த சூழ்நிலைகளிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பார். முதலாவது காரியம், நம்மளை தீட்டுப்படுத்தாதபடி, தேவனை விட்டு தூரம் போகாதபடி, தேவனை விட்டு அகன்று போகாதபடி வசனத்தின் மூலமாய் காத்துக்கொள்ள முடியும். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், வாசியுங்கள். அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. இரண்டாவது விஷயம், தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. இரண்டாவது, அவன் என்ன செய்கிறான்? தீர்மானம் பண்ணுகிறான். அவன் தெளிவாக ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான், டிசிஷன் மேக் பண்றான். சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யூஸ் பண்ணல, அவன் தீர்மானம் எடுக்கிறவனாய் இருக்கிறான். இந்த நாட்களில கூட நீங்களும் நானும் நம்ம தீர்மானத்தை, சரியான தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். சுயநலமற்ற தீர்மானம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய தீர்மானம் தேவனை சார்ந்த தீர்மானமாய் இருக்க வேண்டும். நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக, நம்மளுடைய சுயநலத்திற்காக இந்த சாப்பாடை சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும், இது மாதிரி அரண்மனை சாப்பாடு என்னைக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது, இப்படி எல்லாம் அவன் யோசித்திருந்தா அவன் வாழ்க்கையில பின்னாடி பாருங்க, ஃபுல்லா அரண்மனையில சாப்பிடக்கூடிய சாப்பாடு. அவன் ஸ்தானாதிபதியாய் ஆண்டவர் அவனை நிறுவனம் பண்ணி வைத்திருக்கிறார், அவனை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தார். நீங்கள் தேவனுக்காய் எதை நீங்கள் தியாகம் பண்ணுகிறீர்களோ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நிறைவாய் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். சுயநலமாய் நாம் எடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தீர்மானத்தில் நம்ம மாறுகிறோம். சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு கிடைக்கும் போது, சாதகமாய் வரும்போது நம்முடைய ட்ராக் என்ன செய்கிறது? மாறுகிறது. நம்முடைய காரியம், நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்குள்ளாக போக வேண்டிய நம்முடைய ட்ராக் என்ன செய்கிறது? தவறான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. இந்த நாட்களில நாம் அப்படிப்பட்டவர்களாக இராதபடி நம்முடைய வாழ்க்கையில சுயநலத்தினுடைய ட்ராக், வழிகளை நாம் நிறுத்தக்கூடியவர்களாய் நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். அங்க அவன் தேவனை சார்ந்து தேவனை குறித்துதான எண்ணமுடையவனாய் இருக்கிறபடியால் தேவன் அங்க வந்து அவனுக்கு இரக்கத்தையும் தயவையும் ஏற்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுகிறது அல்ல, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட நிலைகள் எனக்கு உண்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்முடைய தீர்மானங்களை நாம் தீர்மானிக்கிறது அல்ல. நம்மளுடைய வேலைகளில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுக்கு காணப்படுகிறது, அதனால நம்ம இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மள தீர்மானம் எடுக்கிறது அல்ல. உங்களுடைய தீர்மானம் தேவனுக்கு நேராக இருக்கட்டும். உங்களுடைய தீர்மானம் சைடு வழி விலகி போகாதவைகளாய் காணப்படுவதாக. மூன்றாவதாய் நாம் வாசிப்போம், தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிரதானிகளின் தலைவனிடத்தில் அவன் என்ன செய்கிறான்? வேண்டிக் கொள்ளுகிறான். மூன்றாவது குணாதிசயம் என்ன தெரியுமா? அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். மூன்றாவது விஷயம், அவன் தாழ்மையாய் நடக்கிறான். ஒரு நல்ல ஒரு தெளிவா, ஒரு நல்ல ஒரு பெஸ்டா அவன் என்ன செய்யறான்? அப்ரோச் பண்ணுகிறான். அவனுடைய அப்ரோச்சுக்கு அங்க சொல்லப்படுகிறது, அவன் நடந்து கொண்ட விதங்களை அங்கு சொல்லப்படுகிறது. அவன் பிரதானிகளுடைய தலைவனிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிக் கொண்டான்? அவன் சொல்றான், ஐயா, நான் வந்து இந்த சாப்பாடுனால இந்த சாப்பாடுல நான் சாப்பிட வேணாம், இந்த சாப்பாடை சாப்பிடாதபடி எனக்கு வேற சூழ்நிலை உருவாக்குங்க, வேற மரக்கறிகளையும் கீரை வகைகளையும் பருப்பையும் எனக்கு தாங்க, நான் வந்து இப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒதுக்குறான். அவன் சொல்றான், ஐயோ இது ராஜாவுக்கு தெரிஞ்சா என் கதையை முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்றான். அப்ப
தானியேல் எப்படி தெரியுமா தெளிவா அந்த இடத்துல ஆண்டுடைய ஞானத்தை கொண்டு அவன் சொல்லுகிறான், நீங்க வேணுமா என்னை 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, மற்றவங்களை காட்டிலும் நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அவனுடைய அப்ரோச்சிங், ஒரு ஸ்தானாதிபதி, ஒரு 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 சேவை தலைவனிடத்தில், ஒரு தலைவனிடத்தில் அவன் எப்படி போய் அவன் மூவ் பண்றான். இன்னைக்கு நிறைய பேரு இது இவர்கிட்ட கேட்டா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மூவ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம தீர்மானம் பண்ணி அது பக்கமே போறது கிடையாது. உதாரணமா சொல்ல உங்களுக்கு ரொம்ப தெரியும், ஞாயிற்றுக்கிழமை இப்ப சர்ச்சுக்கு போகணும், ஆனா நம்மளுடைய பாஸ் வேலைக்கு கூப்பிட்டார். இப்ப என்ன பண்றது? அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? சர்ச்சின்னு சொன்னா அவர் திட்டுவாரு, நம்மளே நம்ம கேள்விப்பட்டு சொல்லிடுறோம். அவர்கிட்ட கேட்கறது கிடையாது. நம்மளே அப்ப என்ன செய்யறோம்? எதை நம்ம கட் பண்ணுவோம்? திட்டு வாங்குறது பெஸ்டா இல்ல ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது பெஸ்டா அப்படின்னு நம்மளே தீர்மானம் பண்ணி ஆண்டவரை கொஞ்சம் ஒதுக்கி உட்கார வச்சுக்கிட்டு நம்மளுடைய என்ன செஞ்சிடறோம்? வேலைகளுக்கு போயிடுறோம், ஆராதனையை மிஸ் பண்றோம். இது நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், பக்கத்து ரூம்ல குடும்ப ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும், ஆனா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்ல நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்போம், இல்ல ஏதாவது செல்போன்ல விளையாண்டுகிட்டு இருப்போம். இதெல்லாம் குடும்பத்துல நடக்குது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய அப்ரோச்சிங் எப்படி இருக்குது? நம்ம அதெல்லாம் அசால்ட்டா எடுத்துக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாய் சாதிக்க முடியாது. தேவனிடத்துல இரக்கத்தை பெற முடியாது, தேவனிடத்துல தயவை பெற முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா, வேலை பார்க்குற இடத்துல போய் அவர்கிட்ட சொன்னோம், ஐயா எனக்கு குடும்பமா நாங்க போய் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாதான் திங்கட்கிழமை நல்லா நாங்க வேலை செய்ய முடியும், உங்களுக்கு உண்மையா நாங்க நடக்க முடியும், நாங்க கடவுளுக்கு பயப்படுகிறவங்க, நீங்க எதிர்பார்க்கிற விதத்துல நாங்க நடந்து கொள்ள எங்களால இன்னும் அதிகமா எங்களுக்கு கடவுள் பலனை கொடுப்பாரு, ஆகையால் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்ரோச் பண்ற விதத்துல அவனே என்ன செய்வான்? நானும் சர்ச்சுக்கு வரட்டான்னு கேட்பான், நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்பான். நம்ம இதெல்லாம் கேட்கறதே கிடையாது. நம்ம பார்ப்போம், ஐயோ அவர் சம்பளம் பிடிச்சிட்டாருன்னா, அவர் திட்டி விட்டாருன்னா, ஏன்னா என் வேலைக்கு விட்டு போன்னு சொல்லிட்டாருன்னா, அவர் ரொம்ப மோசமான ஆள், அவர் டெரர் பீஸ், பார்த்து பேச முடியாது. இப்படியே நம்மளே என்ன செஞ்சிடறோம்? அப்படியே பயப்படுறோம். இன்னைக்கு வேலை பார்க்குற நீங்க இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு நீங்க படிச்சு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், படிச்சு முடிச்சுட்டு போகும்போதே உன் தீர்மானங்கள் சரியா இருங்க. தானியேல் சிறைப்பட்டு போன போதே அவனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? ரொம்ப எல்லாமே ஃப்ரீடமா இருந்துச்சு, அவனுக்கு எல்லாமே பெருசா ருசி உள்ள சாப்பாடு இருந்துச்சு. அவன் நினைச்சிருந்தா அதெல்லாம் சாப்பிட்டுருக்கலாம், பயங்கரமான இருந்துச்சு. ஆனா தேவனுக்கா எல்லாத்தையும் அவன் ஒதுக்குறான், தீர்மானம் பண்றான், அவன் அப்ரோச் பண்ண வேண்டிய விதத்துல அவன் அப்ரோச் பண்றான். அவன் எவ்வளவு தயவு அங்க பாருங்களேன். அவன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவ்வளவு ரெக்வஸ்டா அவனை சொல்லி புரிய வச்சிருக்கான். இவன் இதுக்குதான் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் சொல்றான், என்னை 10 நாள் மட்டும் டெஸ்ட் பண்ணி பாருங்க என் லைஃப்ல நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அவன் அப்பதான் மனசுல, சரி நான் ஒரு 10 நாளுக்கு உனக்கு நான் வெறும் காய்கறிகளை கொடுக்குறேன், நீ சாப்பிடு, பருப்பை சாப்பிடு, கீரையை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் கிராண்ட் பண்றான், அவன் பெர்மிஷன் கொடுக்குறான். இதனுடைய நிலைகள் என்ன தெரியுமா உண்டாச்சு? அவனுடைய வாழ்க்கையில மற்ற கறி, மீன், அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டவர்கள், விலை உயர்ந்த போஜனத்தை சாப்பிட்டவர்கள், அங்குள்ள கலாச்சாரத்தின்படி செயல்பட்டவர்கள் எல்லாரும் ராஜாவினுடைய கண்களுக்கு முன்பதாய் என்ன செய்தார்கள்? தோற்கப்பட்டார்கள். ஆனா தேவனுக்காய் நின்ற இந்த தானியேலோ எல்லாவற்றிலும் வெற்றி அடையக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். தேவன் இரக்கத்தை ஏற்படுத்தினார். தேவனுக்காய் நாம் செயல்படுவது தேவன் தம்முடைய தயவை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மனுஷனையோ சூழ்நிலைகளையோ பார்க்காதீங்க. ஆண்டவருக்காக உங்களை தீட்டுப்படுத்தாம, ஆண்டவருக்காக நேரான பாதையை தேர்வு செய்து ஆண்டவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பிரதானிகள், அதிகாரிகளிடத்தில் நீங்கள் தயவாய் நடந்து கொள்ளும் போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். நானும் ஒரு தம்பியும் ஒரு இடத்துக்கு ஒரு காரியமா நாங்க போனோம், ஒரு காரியத்தை பேசும்படியாக. அங்க போய் நாங்களும் போய் ஒருத்தர்கிட்ட போய் பயங்கரமா ஒரு சில காரியத்துக்காக நாங்கள் பேசக்கூடிய சூழ்நிலைகள் நாங்கள் பேசுகிறோம். அவங்க ஒரு கிறிஸ்டியன் என்பது தெரிய வந்துச்சு. அவங்க பேசுற பேச்சு, நாங்க கேட்ட கேள்விலாம் குண்டக மண்டகம் நிறைய விதத்துல கேள்வி கேட்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கூட வந்தவன் ஒரு கேள்வி கேட்கிறான். ஆனா அவ்வளவு தயவா, சார் நீங்க எதுக்கு என்ன இப்படி கேள்வி கேட்கிறீங்க, நீங்க யாருன்னு சொல்ல கேட்காம அவ்வளவு அழகா எங்களுக்கு பதில சொல்லிட்டு அழகா கொண்டு போனான். அப்ப என் கூட வந்த தம்பி சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்,
நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நடந்து கொள்ற விதமே ஒரு பெஸ்ட் தான். என்ன பாஸ்டர் அப்படின்னா, ஆமாடா நீ நான் அப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி சொன்னேன். எப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்ம இந்த வேதவசனத்தை படிக்கிறோம். நம்முடைய அப்ரோச்சுங்க ரொம்ப முக்கியம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய், தேவனுக்காய் காரியம் சாதிப்பதற்கு வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் சொல்வாரு, எனக்காகத்தானே இவன் இப்படி பேசுறான், எனக்காகத்தானே இவன் இப்படி நடக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவரே இறங்கி வந்து சொல்றவன அப்படி சொல்றதுக்கு கர்த்தர் மாற்றி விடுவார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? நான் சம்பளம்லாம் கூட்டி தர முடியாதுன்னு சொல்றவன சம்பளம் கூட்டி உனக்கு தான் தருவேன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் மாற்றார். விரும்புகிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நாட்கள் அப்படிதான் தானியேலுக்கு தயவையும் இரக்கத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த வாழ்க்கை, இந்த நிலைமையை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்துல. அடுத்து வசனத்தை நாம் வாசிப்போமே. 17வது வசனத்தை வாசியுங்கள். இந்த 4 வாலிபரும் என்னடா பாஸ்டர் ஒரு வாலிபர் தானே சொன்னார் அப்படின்னு நினைக்காதீங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் பிளஸ் தானியேல் 4 பேர். ஓகே. தேவன் சகல எழுத்திலும் இவங்களுக்கு வந்து இந்த தேவனுடைய தயவும் தேவன் ஞானத்தையும் பெற்றதுக்கு பிற்பாடு இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறுதுங்க. என்ன மாறுது அப்படின்னா, இங்க பாருங்களேன், அங்க அப்படியே மாறுது. என்ன மாறுது? இதெல்லாம் நல்லா கவனமா கேளுங்க. என் பிள்ளை படிச்சு நல்லா பெரிய ஆளா வரணும், என் பிள்ளை படிச்சு நல்ல பயங்கர ஒரு ஸ்காலரா வரணும், நல்ல பெரிய கை நிறைய சம்பாதிக்கணும், இந்த உலகத்துல என் பிள்ளை எல்லாராலும் சொல்றக்கூடிய அளவுக்கு மேன்மையா இருக்குன்னு சொல்ற எல்லா தாய் தகப்பன்மார்களும் நல்லா காது கொடுத்து கேளுங்க. என் வாழ்க்கை நான் பெஸ்டா வரணும்னு சொல்லி விரும்புகிறவங்க காது கொடுத்து கேளுங்க. என்னன்னா, தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? ஆண்டவர் யார் வந்து தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தேவனுக்காக சரியான பாதையில தீர்மானம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்களோ, யார் தேவனுக்காக தியாகம் பண்ணி வேண்டிக் கொண்டார்களோ, இவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய தயவை பெற்றதுக்கு பிற்பாடு ரிசல்ட் எப்படியா போகுதுன்னா, ஞானம், எழுத்தறிவும், இவர்கள் காரிய சமத்துவம் உள்ளவர்களாய் தேவன் நினைச்சுகிறார், விளங்க வைக்கிறார். கர்த்தரே இவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்கிறார். அடுத்து தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இந்த 4 பேருக்கும் கர்த்தர் என்ன செய்றாரு? கொடுக்கிறாரு. உங்க பிள்ளை வெறும் படிக்கிறதுனால ஞானம் அடைய போறதல்ல, பைபிளை படிக்கிறதுனால என் பிள்ளை ஞானமா இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்களோ, தானியேலை போல உங்க பிள்ளைகளை நீங்க தீட்டுப்படுத்த விடாதபடி சரியான ட்ராக்ல தேவனுக்கு நேராய் வளர்த்து உங்க பிள்ளைகளுக்கு தாழ்மையும் நல்ல குணாதிசயங்களையும் சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்கன்னா, நாமும் அதே போல நடப்போம்னா தேவனுடைய தயவு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தயவு நம்மளுடைய வாழ்க்கையில கிடைச்சு நான் என்னையா செய்ய போறேன் அப்படின்னா, இப்பதான் ஞானம் நம்மளுக்கு உண்டாகும், அறிவு உண்டாகும், அது நம்ம எழுத்துலையும் சிறந்தவர்களாய் மாற முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை செய்வதற்கு கூடிய சாமர்த்தியத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் தெரியுமா அந்த உலகத்துல படிச்சு 100க்கு 100 வாங்கினவன் சாமர்த்தியம் இல்லாம இருக்கிறான், பயந்தாங்கோடியா இருக்கிறான் தெரியுமா? எத்தனை பெரிய ஆபீசர்ஸ் பாருங்க, ஒண்ணுமே படிக்காத ஒரு கிராமத்து ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிருக்கோம், ஏய் உட்காரேனா உட்காரும் தெரியுமா? ஆனா ஆபீசர்ஸ்ல வந்து கோட்டு கிட்டு போட்டு அப்படி சாமர்த்தியமே இல்ல, வேஸ்ட். வெளியில சொல்லுவாங்கல்ல, வெளியில புலி வீட்டுக்குள்ள எலி. உங்க பிள்ளை அப்படியா வாழணும்? இல்ல, சாமர்த்தியமுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஆமென். என் பிள்ளை படிச்சிருக்கு, படிக்கணும், ஐயோ கை நிறைய சம்பாதிக்குது, பணத்தை தூக்கம் வேணாம். கர்த்தர் பணத்தை தூக்கக்கூடிய சாமர்த்தியத்தையும் கொடுக்கணும்ல. ஆமென். கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஆகையால் என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்றதை காட்டிலும் பைபிளை படிங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. நானும் நல்லா சாமர்த்தியமா இருக்கணும்னு சொல்றதை காட்டிலும் பைபிளை படிச்சு சாமர்த்தியமாய் மாறணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. தானியேல் அப்படியாக தீட்டை விளக்கினான். தானியேல் தீர்மானத்தை சரியா இருந்தான். தானியேல் தயவாய் நடந்தான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் தயவையும் இரக்கத்தையும் கொடுத்தார். அவன் சாமர்த்தியம் உடையவனாய் மாறக்கூடிய எல்லா திறமைகளையும் கர்த்தர் கொடுத்தார். தேசத்துல ராஜா சொல்றாரு, எவனும் இவனை கேட்காம கைய கால ஆட்டுனீங்க அவ்வளவுதான் டஸ் அப்படின்ட்டார். இப்படி
இப்படிப்பட்ட ஒரு பெரிய கெப்பாசிட்டியை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைகள் என் பிள்ளை அப்படியாகணும் இப்படியாகணும் நினைக்கிற நீங்க இப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியத்தை தேவன் மாத்திரம் தான் ஏற்படுத்தி தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க, ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபத்தை பண்ணுங்க, வீட்டுல பைபிளை படிக்க வைங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் சிறந்தவர்களாய் காணப்படுவார்கள். ஆவிக்குரிய ரீதியிலேயும் சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய விசேஷித்த ஞானத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இது எங்கேயாவது படிக்க முடியுமா? சொப்பனம் காண்றதுக்கு எவனா படிக்க முடியுமா? எந்த டாக்டர் தான் இருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம் அந்த உலகத்துல. ஆனா உங்க பிள்ளைய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் விளக்கங்களை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட விசேஷமாய் நீங்கள் மாற வேண்டும், என் குடும்பம் என் பிள்ளைகள் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? வேதாமத்தை படிக்க வைங்க, தீட்டு எல்லாத்தையும் விலக்கி ஓட சொல்லுங்க, நேர ஆண்டவருக்கு நேராய் வாழ வைங்க, தயவாய் நடந்து கொள்ள பழகி கொடுங்க உங்க பிள்ளைகளை. உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய இரக்கம் காணப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, எதெல்லாம் செஞ்சா முன்னேறலாம் சொல்லி நினைச்சேன், ஆனா தேவனிடத்துல தயவை பெறாம நான் எப்படி முன்னேற முடியும்? தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெறாம நான் என் வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? என் பிள்ளைகளுக்காக நான் கஷ்டப்படுகிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைகளுக்காக நான் சாப்பிடாம இருக்கேன், என் பிள்ளைகளுக்காக நான் தியாகம் செய்றேன் சொல்லிக்கிட்டு அநேகர் பிள்ளைகளுக்காக என்று சொல்லி வேஸ்டா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, உங்க பிள்ளைகள் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளையும் உங்களையும் ஆண்டவருடைய வேத வார்த்தைகளுக்குள்ளாய் ஒப்பு கொடுங்க. தீட்டானதுக்கு விலக்கி, ஆண்டவரே எங்க குடும்பம் தீட்டுக்கு விளக்கப்பட்ட குடும்பம், எங்க குடும்பம் ஆண்டவரே ஏதோ சூழ்நிலைகள் சாதகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சூழ்நிலைகளுக்கு சாதகத்துக்கு பயந்து ஆண்டவரே சூழ்நிலை சாதகத்தை பயன்படுத்தாதபடி என் ஆண்டவருக்கு நேராக ஓடக்கூடிய தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே தயவோடு நடக்கக்கூடிய மனத்தாழ்மையோடு நடக்கக்கூடிய மனநிலைமைய எங்க குடும்பத்துக்கு கட்டுத்தாருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. எங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மேலான தயவை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே எதெல்லாம் சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, ஆனா ஆண்டவருக்காக நிற்கும் போது இந்த எல்லா சிக்கலையும் மாற்ற முடியுமே. ஆண்டவரே, தானியேலுக்கு அவருடைய பிரதானிகள் வந்து நிக்கிறாங்க. ராஜா சொல்லிட்டாங்கப்பா, நீ இதைத்தான் சாப்பிடணும், இதைத்தான் குடிக்கணும் சொல்லிட்டு அவர் கட்டளையிட்டாரு. ஆண்டவர் தானியேலுக்கு முன்பதாய் நின்ற பிரதானிகளை கூட முடியாது என்று சொன்னவர்களை கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியான தயவை காணும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், உன்னுடைய வாழ்க்கையில கதவு திறக்காதா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தீங்கல்ல, உங்க வாழ்க்கையில கர்த்தர் தான் கதவை திறக்க முடியும். நீங்களா திறக்க முடியாது, நீங்களா திறக்க முடியாது, கர்த்தர் தான் திறக்க முடியும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் போய் தயவையும் இரக்கத்தையும் கர்த்தர் கிடைக்கும்படியாய் செய்தார். ஆண்டவர் தான் கிடைக்கும்படியாய் செய்வார். கர்த்தரே உங்களுக்கு தருவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் எனக்கு இரக்கம் தாருங்க, நீர் எனக்கு கிருபை பாராட்டுங்க. நானும் ஓடி பார்த்துட்டேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில சரி வரல, எல்லாமே வேற ட்ராக்ல போகுது, எல்லாமே வேற வழியா போகுது, எல்லாமே உங்களை விட்டு தூரமா போகுது, அது என் மனசு சொல்லுது ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் இறங்கி வந்து தயவை காட்டுங்க. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நீங்க இறங்கி வந்து எனக்கு வாழ்க்கையில இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே. அதுதான் கர்த்தர் விவேகத்தை, கர்த்தர் ஆண்டவர் ஞானத்தை தருவார், ஆண்டவர் அறிவை கொடுப்பார், ஆண்டவர் சாமர்த்தியத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, எவருக்கும் கிடைக்காத விசேஷித்த ஞானத்தை, இந்த உலகத்துல எவனாலும் சொல்ல முடியாத வியாக்கியான விசேஷத்தை அவனுக்கு கொடுத்திருந்ததை போல நீங்கள் செய்யறது ஒரு விசேஷமாய் கர்த்தர் மாற்ற வைப்பார். எஸ் ஆமென். நீங்க ஒரு சாதாரணவங்களா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்காய் நீங்க வைராக்கியமாய் தீட்டுப்படாதவர்களாய், தீட்டு படக்கூடாது என்று சொல்லி நினைக்கக்கூடியவர்களாகவோ, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்காய் நேராய் ஓடக்கூடியவர்களாகவோ தயவாய் நடந்து கொள்ளும் போது, தாழ்மையாய் நடக்கும் போது கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு மேலானதை கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. தானியேல் மூலமாய் உங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு லைஃபை மிஸ் பண்ணாதப்பா. நீனா உன் லைஃபை சூஸ் பண்ணாத. நீனா உன் காரியத்துக்கு நீனா போய் நின்றுகிட்டு இருக்காத. நீனா ஒரு காரியத்தை செய்யாத. ஆண்டவர் உனக்கு தயவை காண வைக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு புத்திமதியை கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறார். நீனா செய்யாத, அது நீனா செய்யாத என்று சொல்லி கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். தேவ பிள்ளையே, இவ்வளவு அன்பும் பாசமும் அக்கறையும் வைத்திருக்கிற தேவன் உனக்கு அவர் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. அவர் வச்சிருக்கிற பெரிய பெருசு. நீ வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்பதாய் தேவன் உனக்கு கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ தானியேலே, எனக்கு மிகவும் பிரியமானவனே, நீ அவனுக்கு எனக்கு பிரியமா இருக்கிறபடியா நீ அவன் வேண்டிக் கொள்வது எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டளையாய் வெளிப்படுத்தினார். கர்த்தர் செய்ய போதுமானவர் இருக்கிறார். ஆண்டவரே, நாட்கள் அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, தானியேல் இடத்துல இருந்த இரண்டாவது அனுபவத்தை நாங்க கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினீங்க. உங்களுக்கு கோடி நன்றி அப்பா. எங்க லைஃப்ல நாங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? இந்த 3 விஷயத்தை நாங்க கடைபிடிக்கணும். நாங்க மட்டும் இல்ல, எங்க முழு குடும்பமும் இதை கடைபிடிக்கணும். இதை கடைபிடிக்கும் போது எங்க பிள்ளைகள் தானா உயர்வார்கள். வளர வைப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை வைச்சிருக்கிறீங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள்ல இருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த 3 காரியத்துல அதிகமாய் கவனமாய் தேவனுடைய இடைப்படவுமாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய வாழ்க்கையில இரக்கத்தையும் தயவும் தரக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம அனைவரோடும் கூட நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.